6 மாநிலங்களவை தேர்தல் தேதி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். அதிமுகவுக்கு இதுல 2 சீட்டு கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவங்களுக்கு இதுல நெருக்கடி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா சார்? அதிமுக நெருக்கடி இருக்கு. காரணம் என்னவென்றால் ஓபிஎஸ் தலைமையிலான எம்எல்ஏக்கள், இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்றத்தின் மொத்த ஸ்ட்ரென்த் குறைந்திருக்கிறது. மனோஜ் பாண்டியன் ராஜினாமா, வைத்தியலிங்க ராஜினாமா, மொத்த ஸ்ட்ரென்த் குறைந்திருக்கிறது. எனவே அதிமுகவின் அந்த 34 68 எம்எல்ஏக்கள் வேணுங்க. 2 இடம்னா 68 எம்எல்ஏ வேணும். 66ல இருந்து 68 எம்எல்ஏ நம்ம கணக்குல எடுத்துக்கிடலாம். அந்த 66 எம்எல்ஏக்களை அவங்க கொண்டு வரணும் அப்படின்னா அதிமுகவின் பிரசன்ட் ஸ்ட்ரென்த் பத்தாது. அவங்களுக்கு பாமக முழு ஆதரவு கொடுக்கணும். பாமக முழு ஆதரவுனா பாமக பிளவுபட்டிருக்கிறது. பிஜேபி இதுல சில டிமாண்ட் வைக்கலாம். அவர்கள் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேணும்னு டிமாண்ட் வைக்கலாம். ஏற்கனவே பாமகவுக்கு 1 கமிட் பண்ணியிருக்காங்க. தேமுதிக 1 கேட்டுக்கிட்டு இருக்கு. அதிமுகவுக்கு நிறைய நெருக்கடி இருக்கு. திமுகவை பொறுத்தவரையில் நெருக்கடி இல்லை. 4 சீட்டு அப்படியே வந்துடும். 5வது சீட்டு கூட முயற்சி செய்யலாம். எம்ஜிஆர் காலத்துல ஒரு தடவை 5வது சீட்டுக்கெல்லாம் முயற்சி செய்திருக்கிறார்கள். அதாவது இது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு. போட்டியே இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. 6 வேட்புமனுக்கள் தான் தாக்கல்னா 6 சீட்டு அப்படியே வந்துடும். ஆனால் 6 சீட்டுக்கு 7 வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது என்றால் முதல் வாக்கு அடிப்படையில 4 பேரும், முதல் வாக்கு அடிப்படையில ஒருத்தரும், ஆக மொத்தம் 5 தேர்ந்தெடுப்பாங்க. 6வது சீட்டுக்கு தேர்தல் நடக்கும். தமிழ்நாடு சமீபத்தில் அப்படியான ஒரு தேர்தலை சந்தித்தது இல்லை. ராஜ்யசபா தேர்தல் ஒருவேளை தள்ளி போடுவாங்களோங்கிற ஒரு அச்சம் கூட நிலவியது. அமித்ஷா அப்படியான ஒரு ஏற்பாடு செய்வார். காரணம் வெஸ்ட் பெங்கால்ல எல்லா ராஜ்யசபா சீட்டும் டிஎம்சிக்கு போறதை அவங்க விரும்பல என்று பேச்சு அடிபட்டது. நல்ல வேளையா அப்படியான ஒரு நிலைப்பாட்டை, ஒரு ஒருதலைபட்சமான நிலைப்பாட்டை தேர்தல் ஆணையம் எடுக்காமல் இதை அறிவித்திருக்கிறது. அந்த வகையில் வரவேற்க தகுந்த விஷயம் தான். திமுகவுக்கு 4 சீட் உறுதி. அதிமுக 2 சீட்ல 1 சீட்டுக்கு போராட வேண்டியது இருக்கும் என்பதுதான் என் கருத்து. சார், ஏற்கனவே தேமுதிக தரப்புல எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினப்ப தொடர்ந்து அவர் மௌனம் காத்ததால தேமுதிக தரப்புல அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில அதிமுக தேமுதிகவுக்கு ஒரு சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கடினம். காரணம் 2 சீட்ல ஏற்கனவே 1 சீட்டு பாமகவுக்கு கமிட்டடு. இன்னொரு சீட்டை தேமுதிக கொடுத்துட்டா அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு, மூத்தவர்களுக்கு எல்லாம் எந்த வாய்ப்புமே இல்லைன்னு ஆயிருமே. செம்மலை அண்ணன் அப்படி பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு போன முறையும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தேமுதிகவுக்கு 2026ல தருகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுத்ததாக தேமுதிக சொல்லுது. எனவே அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டால்தான் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போகும். அதே நேரம் திமுக கூட்டணியிலையும் அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுப்பாங்கிறதுலாம் ரொம்ப சந்தேகத்துக்கிடமான விஷயம் தான். அவங்க எதிர்பார்க்கிற அந்த டிமாண்ட் கிடைக்காதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எஸ்ஏஆர் இறுதி வேட்பாளர் பட்டியல் போட்ட பிறகு, நமக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் போட்ட பிறகு நமக்கான பிரச்சனை என்னன்னா, பூத் எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டாங்க. 75,000. பார்டர் ஏரியால இருக்கிறவங்களுக்கு தொகுதி மாறுது. இப்போ உதாரணமா எங்க பகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நாங்க பட்டுக்கோட்டை எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோங்க. இப்ப பேராவூரணி எம்எல்ஏக்கு ஓட்டு போட வேண்டியது இருக்குது. அதாவது 2 தொகுதிக்கும் பார்டர் ஏரியால எங்க வாக்குகள் இருக்கு, கிராமங்கள் இருக்கு. தொகுதி மாறுது. இப்படி பல இடங்கள்ல மாறுது. அதுக்கு எப்ப நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னா, இறுதி வாக்காளர் பட்டியல் பப்ளிஷ் ஆனா தான் தெரியும். அது பப்ளிஷ் ஆன பிறகு எல்லா கட்சிகளுமே கூட்டணி கணக்கெல்லாம் மாத்தி போட வேண்டியது வரும். ஏன்னா இப்ப நான் பட்டுக்கோட்டை தொகுதியை நான் எய்ம் பண்ணிருப்பேன். எனக்கு பேராவூரணி தொகுதி கொடுத்து பயன் இல்லை. அங்க எனக்கு வாக்கே இருக்காது. இப்படியான பல பிராக்டிக்கல் சிக்கல்கள் இருக்கு. எனவே இன்னமும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இழுபடுவதற்கு இது ஒரு முக்கிய காரணம். எல்லாமாக சேர்ந்து ராஜ்யசபா தேர்தலையும் பிரதிபலிக்கத்தான் செய்யும். இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.